எக்ஸல்ல இந்த மாதிரி சர்ச் பாரை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியுமா? எப்படின்னு 1 மினிட்ல சொல்றேன். கத்துக்கிட்டு உங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணி மேனேஜர்ட்டு நல்ல பேர் வாங்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு டெவலப்பர் டேப் வேணும். பட் இந்த ரிப்பன் டேப்ல பாருங்க டெவலப்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்காது. அது எப்படி கொண்டு வரதுன்னு சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் டேப் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க மோர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்றது ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்ற செட்டிங் ஒன்று இருக்கு பாருங்க. அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ரைட் சைடு மெயின் டேப்ஸ்க்கு கீழே ஏகப்பட்ட டேப்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். அதுல டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற டேப் மட்டும் டிசேபிள் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அந்த டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இன்செர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த சர்ச் பார்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுட்டு நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணுங்க. இங்க லிங்க்டு செல் அப்படின்ற இடத்துல ஒரு செல்லோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏதாவது ஒரு செல்லோட ரெஃபரன்ஸ் கொடுங்க. நம்ம R10 ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். அதாவது R10 அப்படின்ற செல்ல ஒரு ரெஃபரன்ஸா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆயிருங்க. இங்க டிசைன் மோட்ன்றது எனேபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செல்ல இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ண போறோம். ஈக்குவல் ஃபில்டர் ஓபன் பிராக்கெட் அரே அப்படின்ற ஆர்குமென்ட்க்கு இந்த டேட்டாவை ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கமா லெஃப்ட் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணுங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல நம்ம எம்ப்ளாயோட நேம்ஸ் பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ண போறோம். சோ எம்ப்ளாய் நேம்ஸ் அப்படின்ற காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு இப்போ லென்த் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணுங்க. லென்த் ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு செல் ரெஃபரன்ஸா கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த செல் ரெஃபரன்ஸை இங்க டைப் பண்ணிக்கங்க. R10 இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் இன்னொரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் மறுபடியும் R10 ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ கமா ஃபைனலா நம்ம if empty அப்படின்ற ஆர்குமென்ட்க்கு அதாவது நாம சர்ச் பண்ற நேம் இங்க இல்ல அப்படின்னா no one அப்படின்ற டெக்ஸ்ட் காட்டணும். சோ டபுள் கோட் ஓபன் பண்ணிட்டு no one அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். ஃபில்டர் ஆகி மொத்த டேட்டாவும் இங்க வருதுங்களா. சர்ச் பார்ல போயிட்டு எனக்கு தேவையான நேம் மட்டும் டைப் பண்ற மாதிரி தேவையான நேம் மட்டும் ஃபில்டர் ஆகி வருதுங்களா. சோ இந்த மாதிரி நியூ எக்ஸல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.